எங்களோட மின்சார உற்பத்தி பாதிக்கப்படும். கூட நாங்கள் இறக்குமதி செய்கிறோம். இந்த அடிப்படையில் வந்து எங்களுக்கு கூட டாலர்கள் தேவை. வாகன இறக்குமதிக்கு வந்து எங்களுக்கு கூட இது தேவை. அவங்களோட இந்த கடன் திட்டத்துக்கு எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 14 பில்லியன் டாலர்கள் வந்து நாங்கள் அந்த எங்களோட வெளிநாட்டு கடன்களை செலுத்த முந்தி வந்து நாங்கள் அதை சேமிச்சு எங்களுக்கு சுற்றுலாத்துறையில் வந்த டாலர் வந்து குறைஞ்சிட்டுது. 9429 வாகனங்களுக்கு எல்சி லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து ஓப்பன் ஆகிருக்குதான். பொருளாதார பிரச்சனைக்கு முந்தைய நடந்துட்டா மத்திய வங்கி நேரடியாக வந்து நாணய மாற்று வீதத்தை எப்படி கட்டுப்படுத்தியண்டா அதாவது ரூபா வந்து வீழ்ச்சி அடையுதுண்டா மத்திய வங்கி அதை என்ன செய்யணும்னா வெளிநாட்டு கையிருப்பிலிருந்து டாலர்களை மார்க்கெட்டுக்கு வழங்கி அதை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கும். இது கொஞ்ச நாள் அவங்க தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருந்தாலும் என்ன நடந்துட்டா வெளிநாட்டு கையிருப்பு அதாவது எங்களோட ரிசர்வ்லேருந்து வந்து காசெல்லாம் முடிஞ்சிட்டு. அப்போ இது எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் இந்த புதிய IMF இந்த இதில் வந்து என்ன நடந்துட்டா அவங்களோட ஒரு திட்டத்தில் என்ன சொன்னாங்கண்டா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதாவது வந்து கட்டுப்படுத்தக்கூடாது, சந்தைக்கு வந்து விடுங்க. சந்தையில் டிமாண்ட் அண்ட் சப்ளை கேள்வி நிரம்பலுக்கு வந்து நீங்கள் இடமளிங்கன்னு சொன்னாங்க. உண்மையாக வந்து அது தொடர்ந்து நடந்து கொண்டு வந்து இந்த பிரச்சனையும் இருக்கலாம். இப்போ என்ன நடந்துண்டா புதுசாக என்ன நடந்துண்டா இந்த எண்ணெயின் விலையை பார்த்தீங்கன்னா மாதாந்தத்துக்கான அரசாங்கத்தில் கட்டுப்பட்டிருக்கிற சிலோன் பெட்ரோலியம் கார்பரேஷன் டிசம்பரில் ஒரு மாதத்துக்கு வந்து நாங்கள் செலவழித்த எண்ணெய்க்கான இறக்குமதிக்கான தொகை வந்து $152 மில்லியன். அது வந்து மே மாதத்தில் வந்து $521 மில்லியன் மாறிருக்கு. என்ன காரணம்? விலை அதிகரிச்சலில் நாங்கள் இறக்குமதி செய்கிறோம். ரெண்டாவது வந்து நாங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்து கொள்ளளவு வந்து கூட்டிருக்கு, பாவனையும் கூடியிருக்கு. சில வேளையில் வந்து எங்களுக்கு மின்சாரத்துக்கு வந்து கூட தேவைப்படலாம். நாங்கள் ஒரு அதாவது எங்களுக்கு நீரேந்து பகுதிகளுக்கு மழை வரையில்லைண்டா எங்களோட மின்சார உற்பத்தி பாதிக்கப்படும். ஸோ அதால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூட தேவைப்படும். அதால் கூட நாங்கள் இறக்குமதி செய்கிறோம். இந்த அடிப்படையில் வந்து எங்களுக்கு கூட டாலர்கள் தேவை. வாகன இறக்குமதிக்கு வந்து எங்களுக்கு கூட இது தேவை. அதாவது கடந்த வருடம் வந்து வாகன இறக்குமதிக்கு வந்து மத்திய வங்கி சொன்னாங்க 1.5 பில்லியன் டாலர்களை வந்து நாங்கள் ஒதுக்குறோம்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையில் வந்து 2 பில்லியன் கிட்டத்தட்ட 2 பில்லியன் வந்து செல்லுது. இந்த முறை அப்போ அவங்க இந்த முறை அவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா கார் வாங்குகிற எல்லாரும் வந்து இப்போ வாகனம் வாங்கி முடிஞ்சது. ஆகவே இந்த முறை வந்து ஒரு குறைவடையும் தான். ஆனால் அது நடக்கலை. என்ன நடந்துண்டா அவங்க எதிர்கூறல் எப்படின்னா இந்த வருடம் வந்து 2.4 பில்லியன் டாலர்களுக்கு வந்து கார் வந்து போகலாம். அந்த காருக்கான செலவு அதாவது வெளிப்பாய்ச்சல் ஒரு நாங்கள் இப்போ IMF திட்டத்தின் கீழே அவங்களோட இந்த கடன் திட்டத்துக்குள்ள எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 14 பில்லியன் டாலர்கள் வந்து நாங்கள் அந்த எங்களோட வெளிநாட்டு கடன்களை செலுத்த முந்தி வந்து நாங்கள் அதை சேமிச்சு வச்சிருக்க வேணும். அப்போ அதுக்கான வாய்ப்புகள் பிறக்குறோம். தற்போது 7 பில்லியன் தொடர் இருக்கின்றது. 7 பில்லியன் 6 கடைசி நினைக்கிறேன் 6.7 பில்லியன் இருந்தது. இப்போ என்ன நடந்ததுன்னா இப்போ டாலர்களுக்கான கேள்வி கூட, ஆனால் டாலர் வந்து மார்க்கெட்டுக்கு வரதில்லை. என்ன காரணம்னா எங்களுக்கு சுற்றுலாத்துறையில் வந்த டாலர் வந்து குறைஞ்சிட்டுது. ரெமிட்டன்ஸ் அதாவது வெளிநாட்டிலிருந்து வேலை செய்கிறார்கள் அனுப்புகிற டாலர் வந்து கொண்டு இருக்குது. எங்களோட ஏற்றுமதியாளர் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ இந்த பிரச்சனை ரூபா வீழ்ச்சியால் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட ஒரு வசதி தான் இப்போ அவங்களோட வந்து டாலரை வந்து வெளிநாட்டிலையும் வச்சுருக்கலாம். அப்போ அது அந்த மத்திய வங்கியோட கொள்கைக்கு ஏற்ப அவங்களுக்கு கொஞ்சம் வச்சுருக்கலாம். ஒரு ரூபா வீழ்ச்சி அடைகிற நிலையில் வந்து ஏற்றுமதியில் விரும்புவாங்க. எப்படின்னா இந்த டாலர்கள் எல்லாம் வெளிநாட்டில் வச்சுட்டு இந்த வீழ்ச்சி முற்றுமுழுதாக முடிஞ்சதுக்கு பிறகு வந்து அதாவது 330 கொண்டு வரத்தை விட 354 கொண்டு வர அவருக்கு லாபம் கூட. அப்போ அவர் என்ன செய்ய வேண்டாம் முற்றுமுழுதாக இருப்பார். இந்த வீழ்ச்சி முடிந்து ஒரு ஸ்தாவர நிலை வரங்காட்டியும் அவர் இருப்பார் ஏற்றுமதியார். ஸோ இந்த நிலைமை இருந்தால் எங்களுக்கு வந்து வர வேண்டிய டாலர்கள் வந்து வர இல்லை. வெளிப்பாய்ச்சல் டாலர்கள் வந்து கொண்டே இருக்குது. இறக்குமதி கூட எண்ணெய்க்கு இதெல்லாம் கூட இதால் தான் அரசாங்கம் கூட இந்த வாகனங்களுக்கு வந்து சுங்க வரிக்கு மேலதிகமாக 50% வரியை விட்டாங்க. அதாவது சுங்க வரி 30%, அந்த 30%க்கு 50% சொல்ல 45%, 15% மேலதிகம் வந்து அவங்க விதிச்சிருக்காங்க. இது என்னென்னா வெளிப்பாய்ச்சலை குறைக்கணும், உட்பாய்ச்சல் வார டாலர் வந்து கூட்டணும். இது கூட்டண்டா எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து அதாவது வீழ்ச்சியை வந்து தடுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து எங்களுக்கு உடனடியாக வந்து அதை தடுத்துக்கொள்ளாமல் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து நான் சொல்கிறேன், பிரதி நிதியமைச்சர் இதில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்கிறாரு. அவங்க நினச்சதான் உண்மையாக வந்து இந்த சுங்க வரிக்கு மேலே வரிய விரிச்சத்துக்கு பிறகு வந்து இவங்களோட வந்து கேள்வியில் குறையும் டாலருக்கான கேள்வியில். ஆனால் உண்மையாக முதல் நாளில் மே 16 சனிக்கிழமை இந்த புதிய வரியை விதித்தாங்க. மே 18 திங்கட்கிழமை அதான் அந்த நாள் தான் அப்போ சந்தை வந்து ஓப்பன் இந்த இதாகிடுச்சு. அந்த நாள் வந்து 9429 வாகனங்களுக்கு எல்சி லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து ஓப்பன் ஆகிருக்குதான். அப்போ அவர் சொல்கிறார் என்னென்னா இது வந்து ஊகத்தின் அடிப்படையில் வந்து வாகன இறப்புகள் வந்து இந்த வாகனம் வந்து தொடர்ந்து விலை அதிகரிக்கும், இப்போ இருக்கிறத விட பல மடங்கு அதிகரிக்கும். அந்த ஊகத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த விலையில் கூட வாங்குகிறாங்க.
அப்போ உண்மையாக வந்து அந்த குறிப்பிடுகின்ற போது 3 மாதத்துக்கான சர்சார்ஜ் அதிகரிப்பு தான் குறிப்பிட்டிருந்தார். ஆம். அப்படி இருந்த போது மக்கள் அதிகமாக வாங்குகின்றார்கள் என்றால் ஆ, இப்போ உள்ள நீங்கள் சொன்னது போல இந்த விலை இன்னும் அதிகரிக்கும் என்ற ஒரு பயம் மக்களுக்கு இருக்கின்றது. அந்த அதிகார பண்டத்தை விட வெளிப்பாய்ச்சல் வந்து இன்னும் கூட போகுது. கூட போகும்.